ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கேக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் லாங் வீடியோ போடுறேன். ஸோ நான் கட் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப சாஃப்டாக வருது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்டாலாம் விட்டு வரல, அப்படியே சாஃப்டாக நம்ம சின்ன பிள்ளையில் சாப்பிடுவோம்ல ஒண்டர் கேக்ஸ், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு சுகர், அப்புறம் வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு அதில். ஸோ அதில் மஞ்சக்கருவில் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு எக் ஸ்மெல் ரொம்ப இருக்காது கேக்கில். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க நீங்கள். என்கிட்ட ஹேண்ட் பீட்டர் இருக்குது. ஸோ ஒரு கை மட்டும் ரொம்ப பெயினாக இருக்கிறதுனால நான் அன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ இதே ப்ராசஸ் தான் ஸ்டாண்ட் மிக்சர்லேயும். இதில் எடுத்தோடனே நம்ம ஹை ஸ்பீடில் வச்சிடுறோம். ஸோ பேக்கிங் பவுடர் டோட்டலாக 235 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர். அது எது வேணாலும் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். 15 கிராம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் 2 5 ரூபா பாக்கெட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். 15 கிராம் மொத்தம். நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு. அது மாதிரி ஹேண்ட் பீட்டரில் பீட் பண்ணும்போதும் அந்த எக்கு நல்லா நுர பொங்கணும், நுரையாகணும். சுகர் எடுத்தோடனே போட்டுறாதீங்க, நல்லா நுரையாகணும். ஸோ அந்த காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் தான் நம்ம சுகரை நம்ம பவுடர் பண்ணியும் சேர்க்கலாம், அப்படியேவும் சேர்க்கலாம். ஸோ பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது மாதிரி பண்ணாலும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த நான் கிரானுலேட்டட் சுகர் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ நான் ஸ்டாண்ட் மிக்சர் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பவுடர் பண்ணியே எடுத்துக்கோங்க. ஸோ இதை 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா அந்த சுகர் ஆட் பண்ணி நல்லா அந்த சுகர் கரைஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ அந்த மஞ்சக்கரு வச்சுருந்தோமா, உப்பு போட்டு கலக்கி அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா பீட்டரை கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் க்ரீமியாக வரும். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது. நம்ம அந்த எல்லோ சேர்த்த உடனே லூஸ் ஆகிடும். ஸோ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை ஸ்டாண்ட் மிக்சர்லேருந்து அந்த இதை எடுத்துட்டேன், ஜாரை எடுத்துகிட்டு இப்போ ஃபுல்லாக நம்ம கையால் தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் அந்த பிளெண்டர் யூஸ் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஃப்ளாரை 3 பேட்சாக கொட்டி, அதுக்கப்புறம் நம்ம கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் அந்த மாவை மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாவு நல்லா அந்த இதில் பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பால், அப்புறம் கொஞ்சம் ஆயில், இதுவும் 3 பேட்சாக ஆட் பண்ணிக்கணும். மாவும் 3 பேட்சாக ஆட் பண்ணணும், ஆயிலும் 3 பேட்சாக ஆட் பண்ணணும். பாலும் 150 ml மில்க்கு, 150 ml ஆயில், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் மாவு கொட்டிட்டு அதிலே பால் அப்படி ஊற்றுனீங்க அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி அந்த கட்டியாக ஆகிடுது. ஸோ அதனால தான் மாவை கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாலும் ஆயில் ஊற்றுங்க. இது நான் பண்ண தப்பு, அதனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நியர்லி ஒரு 100 பீசஸ் பீஸ் கேக்காக கேட்டிருக்காங்க எங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப் ஒருத்தவங்க, பாப்பாவோட மிஸ்ஸு. ஸோ அவங்களுக்காக தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நம்ம ஒரு வீடியோவே எடுத்துடலாம் அப்படின்னு தான் எடுத்தது. கொஞ்சம் அவசரமாக பண்ணுறதுனால எனக்கு சரியாக ரொம்ப நாள் ஆகுது, எடிட் பண்ணவே டைமே இல்லை. அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. எல்லோரும் எப்படி வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டிப்ஸ் யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். கடைசியாக ரொம்ப முக்கியமானது எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் அண்ட் ஆரஞ்சு ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ்னு இருக்கும், அது வாங்கிக்கோங்க. 2 ட்ராப்ஸ் இருந்தால் போதும். இந்த 5 எக்குக்கு 2 ட்ராப்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அப்புறம் 2 ட்ராப்ஸ் மட்டும் ஆரஞ்சு ஸ்வீட் எசன்ஸ் கொடுத்துருங்க. இல்லைனா ரொம்ப கசப்பும் எசன்ஸ் வாசம் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கியூவர் வச்சு இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுங்க. ஸோ எடுத்து டப்புன்னு தட்டிடாதீங்க, அப்படியே கீழே ஹார்டாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்கியூவர் வச்சு ஒரு 4-5 வாட்டி ஏர் பபிள்ஸ் ரிமூவ் பண்ணி விட்டு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஒரு 35 மினிட்ஸே போதும், பேக் ஆகிடும். ஒவ்வொரு ஓவனும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஸோ அது உங்கள் ஓவன் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு பாருங்கள். செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு, அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கேக்ஸை நான் இவ்வளோ விரும்பி சாப்பிட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நானே ரொம்ப சாப்பிட்டேன். நான் போயெல்லாம் சொல்ல, உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக செம்ம டேஸ்டியான எம்மியான கேக்லேயும் சொல்லலாம். அப்புறம் எனக்கு இதோட 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. நியர்லி 1 இயர் ஆக போகுது இந்த நவம்பர் 10 வந்துருச்சுன்னா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம போகிற வீடியோஸை நம்பி சில பேர் லைக் பண்ணி ஒரு 100 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும். இனிமேல் கண்டினியூவாக என்னால் முடிஞ்ச பேக்கிங் டிப்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு பேக்கிங் டிப்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்பான்ச்சியான கேக் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.